ஹாய் எவ்ரிவன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து $90 தொட்டதும் தெரியல, $100 வந்ததும் தெரியல. நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ண பிரகாரம் $90 க்ராஸ் ஆயிடுச்சுன்னா உடனே $100 தான் போகும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் $100 பிரேக் அவுட் பண்ணி $115 இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 56% நேற்று மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா 80% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால குளோபல் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நாட் ஈவன் சிங்கிள் இண்டெக்ஸ் இஸ் இன் பாசிட்டிவ், எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக ஃப்ரைடே எண்டிங் பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன் பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. பட் ரஷ்யா வந்து நாங்கள் ₹5 ப்ரீமியம் $5 ப்ரீமியமில் தான் தருவோம், விச் மீன்ஸ் லைக் இப்போ $100 ட்ரேட் ஆகிருந்துச்சுன்னா $105 தான் இந்தியாவுக்கு தருவோன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கினாலும் $120 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் தட் குட். ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் அனலைஸை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி குளோபல் இண்டெக்ஸ் ஒன்றுமே பாசிட்டிவில் இல்லை, எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,450 ட்ரேட் ஆகின்னு இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கே வந்து 24,200 இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டான 24,500 பிரேக் ஆகக்கூடாதுன்றது தான் என்னுடைய விஷஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம். அண்டு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஃபுல்லாக பீரிஷ் மூவை தான் இண்டிகேட் பண்ணுது ஆஸ் யூஷுவல். அதே போல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா லைக் 57,780 கிட்ட ட்ரேட் ஆகின்னு இருக்குது. லெட்ஸ் சி இது வந்து எந்த ரீஜியனில் போய் பார்க் ஆகும்னு சொல்லி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. சென்செக்ஸும் வந்து பயங்கரமான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பார்ப்போம். சென்செக்ஸும் கிட்டத்தட்ட கேப் டவுன் வந்து பயங்கரமாக இண்டிகேட் பண்ணுது. அதர் தென் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து 3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் 5% க்ளோஸில் தான். ஏஷியன் மார்க்கெட்லாம் 8% கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஆஸ் யூஷுவல் நான் முன்ன மென்ஷன் பண்ண மாதிரி 56% இன்க்ரீஸ் ஆகி $116 பர் பேரலாக வந்து ட்ரேட் ஆகின்னு இருக்குது. அதே போல் இந்தியன் ருப்பியுமே வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஆர்பிஐ தான் இன்ட்ரப்ட் பண்ணி அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இது அந்தளவுக்கு பாசிட்டிவான நியூஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். யூஎஸ் இஸ்ரேல் வார் ஈரான் வார் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரான் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் எங்களால் 6 மந்த் வந்து இந்த வாரை கொண்டு போக முடியும், அந்தளவுக்கு எங்ககிட்ட எஃபிஷியன்ட் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது, காசு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸு. அதே போல் ஈரான் பார்த்திங்கன்னா வந்து சவுதி அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற டீசாலினேஷன் வாட்டர் பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க, ட்ரெடன் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிளான்ட்டில் அட்டாக் பண்ணாங்கன்ற மாதிரியும் நியூஸ் வந்து ஸ்பெக்குலேட் ஆகின்னு இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, சப்போஸ் வாட்டர் பியூரிஃபை அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணாங்கன்னா இட் வில் பி அ பிக் ட்ரபுள் டு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா அவங்களுக்கு வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு பியூர் வாட்டர் கிடைக்கிறதுன்றது வந்து அவ்வளோ கஷ்டம். ஸோ லெட்ஸ் சி, அந்த இடத்துல அட்டாக் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது. குளோபல் அதாவது $120 சேல் ஆகிறதுனால க்ரூட் ஆயில் எல்லாரோட எக்கனாமியுமே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், பணம் எல்லாத்தோட விலை ஏறிடுச்சுன்னா வந்து எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ லெட்ஸ் சி, முன்ன நம்ம பேசுகிறப்ப வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டுக்கு தான் இம்பேக்ட் அதிகம். ஏன்னா நமக்கு தான் வந்து க்ரூட் ஆயில் வராதுன்னு சொல்லின்னு பேசியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $20 கிட்ட தான் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. ஸோ $120 ட்ரேட் ஆகும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா எக்கனாமியுமே வந்து க்ரூட் ஆயிலை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்றதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகி அவங்களோட எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். ஆஸ் யூஷுவல் எஸ்பிஐயுமே வந்து
அவங்களோட ஆர்என்டி இது பண்ணாங்க. ஸோ ஈவன் 1 மந்த் $120 பேரலில் செல் ஆச்சுனாலும் நம்மளோட ஜிடிபி க்ரோத் வந்து 6% தான் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 11%ன்னு ப்ரெடிக்ட் பண்ணது 6%ன்னு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5% வைப் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓவரால் ஜிடிபியில். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வந்து நெகட்டிவ். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து நெகட்டிவில் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் வில் பி வாலடைல் டுடே. ஸோ கேப் டவுன் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது இன்ஃப்ளேஷனை ட்ரிகர் பண்ணும். நான் முந்தானத்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பிரகாரம் பார்க்கும்போது அது பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொன்னால், இப்போ ஆயில் ரேட்டை ஏற்றி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து குறையாதுன்றத மாதிரி டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி அண்ட் வெயிட். அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் இது கார்ப்பரேட் ரிசல்ட். இது ரெண்டுமே வந்து அந்த கம்பெனி ரிலேட்டடான இதுவும். இது ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ப்ராஃபிட்டாக இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் 50% விற்றுட்டு அந்த அதாவது ஒரு ஸ்டாக் 100% ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அது பாதி விற்றுட்டு அந்த காசு எடுத்துன்னு போய் எந்தெந்த ஸ்டாக்லாம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்து இந்த குளோபல் இஷ்யூஸ்னால வீக்காக இருக்குதோ அந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி அந்த மாதிரி கம்பெனிலலாம் வந்து நீங்கள் அதிகமாக காசு போடலாம். அதர் தென் தட் என்எஸ்சி டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட் வியூ உங்களுக்கு கிடைக்கலாம். So thank you for watching. Have a nice day.